வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி கையொப்பமிட்ட 10:20 AM ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து இவருடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விளங்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி கையொப்பமிட்ட நாள் 10 மே 2026 சரியாக 10:20 AM சென்னை. கையொப்பமிட்ட நேரத்தின் போது அமையப்பெற்ற செவ்வாய் தசை இருப்பு 04 வருடங்கள் 2 நாட்கள். முகூர்த்த லக்னம் மிதுனத்தில் உதயமாகிறது. மிதுன ராசியில் லக்னப்பாகை 29 டிகிரி 52 நிமிடங்கள் 40 வினாடிகள். புதனுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்புலையும் இருக்குது. புதன் லக்னாதிபதியாகி 10வது பாவத்தில் மேஷ ராசியில் அமர்ந்திருக்காரு. ஜாதகர் ஆட்சி அமைப்பதை முகூர்த்த லக்னம் தெளிவாக குறிக்காட்டுது. புதன் என்றாலே மாற்றத்துக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலபுருஷ ராசி அமைப்பில் 3வது ராசியான மிதுனத்தை ஆளக்கூடியவர் புதன். புதன் என்றாலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். இந்த முகூர்த்த ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் சனியுடைய மண்டலத்துலேயும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் புதனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்லையும் இருக்கார். புதன் குருவுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சப்லையும் இருக்கார். குரு பகவான் சனியுடைய மண்டலத்துலேயும் குருவுடைய சொந்த சப்லையும் இருக்கார். சுக்கிரன் சனியுடைய மண்டலத்துலேயும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சனி செவ்வாயுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சந்திர மண்டலத்துலேயும் குருவுடைய சப்லையும் இருக்காங்க. இந்த கிரக மண்டல அட்டவணையில் 6, 7, 10 ஆகிய பாவங்களை ஆட்சி செய்யக்கூடிய குரு பெரும்பாலான கிரகங்களுக்கு சப்லாடாக வருவதை காண முடியும். குரு ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய 10வது பாவத்தை ஆளக்கூடியவராக இருந்து பெரும்பான்மையான கிரகங்களுக்கு சப்லாடாக வருவதை அடிப்படையாக வைத்து ஜாதகர் ஆட்சி அமைக்கின்ற அந்த நேரத்தை தருணத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த முகூர்த்த ஜாதகத்தில் கிரகங்கள் குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சூரியன் 3, 9, 10 பாவங்களையும் சப்லாடு வாயிலாக 1, 4, 10 பாவங்களையும் குறிகாட்டுறாரு. சூரியன் 10வது பாவத்தோட சிறப்பாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 2வது பாவத்தை ஆளக்கூடிய சந்திரன் 1, 4, 10 பாவங்களையும் சப்லாடு வாயிலாக 9வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 5வது பாவத்தை ஆளக்கூடிய செவ்வாய் 1, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னா சப்லாடாக வரக்கூடிய புதன் 6, 7, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாக 9வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 6, 7, 10 பாவங்களை ஆளக்கூடிய குரு 9வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. சனி 5, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 9, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 8, 9 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 8, 3 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 10வது சப்லாடாக வரக்கூடிய சந்திரன் இந்த ஜாதகத்தில் 1, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறித்தாலும் சப்லாடு வாயிலாக 9வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 9வது பாவ குறிக்காட்டி பதவி இழப்பு, ஆட்சி கலைப்பு ஆகியவற்றை குறிக்கும். காரணம், இது ஆட்சி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய 10வது பாவத்துக்கு விரய பாவமாக வருவதால் இது ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி தொடர்வதற்கு ஒரு உகந்த குறிகாட்டியாக நம்ம கருத முடியாது. இந்த முகூர்த்த ஜாதகத்தின் தற்போதைய தசை செவ்வாய் தசை. செவ்வாய் 1, 4, 10 பாவங்களையும் சப்லாடு வாயிலாக 9வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 1, 10ஓட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலையை தெளிவாக குறிக்காட்டுது. தசா நடத்தக்கூடிய செவ்வாய் சப்லாடு வாயிலாக 9வது பாவத்தை தொடர்பு கொள்வது இவருடைய ஆட்சியின் நிலையற்ற தன்மையை குறிக்காட்டுது. தற்போது செவ்வாய் தசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு. செவ்வாய் தசையில் சனி புத்தி 12 நவம்பர் 2026 வரைக்கும் நடக்குது. புத்திநாதன் சனி 5, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 9, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2 பக்கமும் 10வது பாவம் வலுவாக செயல்படுறதால சனி புத்தி வரைக்கும் இவருடைய ஆட்சி எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் நீடிக்கும்.
சனி புத்தியை தொடர்ந்து வரக்கூடிய புதன் புத்தி இவருடைய ஆட்சிக்கு ஏற்பட இருக்கிற நெருக்கடியை குறிக்காட்டுது. புதன் 6, 7, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 9வது பாவத்தை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் குறிக்காட்டக்கூடிய 7, 9, 12 பாவ குறிகாட்டிகள் ஆட்சி இழப்பை குறிக்காட்டுது. 9, 11, 2027 6, 4, 2028 இந்த காலகட்டங்களில் செவ்வாய் தசையில் கேது புத்தி நடக்கும். கேது 2, 8, 3 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 8வது பாவ குறிகாட்டி சிக்கலை குறிக்கும். புத்திநாதன் கேது சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டக்கூடிய 9வது பாவ குறிகாட்டி பதவி இழப்பை குறிக்கும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.